ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கோடா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசன் பவுடர், கடல மாவு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்ட் தென் பச்சை மிளகா, ஆனியன்னு, இன்னும் வந்து சில இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல வந்து எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா எண்ணெய் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் காயறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேசன் பவுடர் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கிறிஸ்பினஸ்க்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. ஸோ இது 3 வந்து ஆட் பண்ணின்னு இருக்கேன். பச்சை மிளகா. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், ஸோ மஞ்சள், சால்ட்டு, தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், நம்ம சாம்பாருக்கு போகிற மிளகாத்தூள், அது வந்து டேஸ்ட் கொடுத்தும், அவ்வளோதான். சோடா இது வந்து ஆப்ஷனு, வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணான்னா விட்டுவாங்க. நான் ஒரே ஒரு கொஞ்சமாக வந்து போட்டுன்னு இருக்கேன். ஸோ இது என்ன இருக்குன்னா கிறிஸ்பினஸ் நல்லாயிருக்கும். ஸோ போட்டுன்னு இருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயும் வந்து லைட்டாக வந்து காஞ்சி இருக்குது, காயிட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து பேஞ்சிக்கோங்க. ஸோ தட் இதில் இருக்கிற தண்ணியை வந்து சரி போகும். பத்தலை நம்ம வேணால் போட்டுக்கலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு பத்தலைன்னா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து அதிகமாக போடணும். ஸோ நீங்கள் வந்து கீரை இருந்தால் கீரை கூட போட்டுக்கலாம். லைக் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சிறுகீரை இருந்தால் கூட போட்டு செய்கிறாங்க பெங்களூரில். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். பட் என்கிட்ட இப்போ ப்ரெசென்ட் வந்து கீரை இல்லை. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி வந்து போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து தண்ணி ஊற்றுறேன். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம்னாக்கா ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த அளவுக்கு உதிராக போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருக்கோம். அது வந்து காயத்துக்கு ஒன்றும் டைம் எடுக்கும். இது வந்து உப்புக்கு தான் பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்து உதிராக போடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும்.